ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் பீக்கங்காய் தூள்லேருந்து துவையல் செய்ய போகிறேன். அதுக்கு பீக்கங்காய் தூளை முதல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். பீக்கங்காய் தூளை பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகா, 6 பல் பூண்டு, கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ பீக்கங்காய் தூள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி காரம் புளி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வதக்க போகிறோம். வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, காஞ்ச மிளகா, புளி வதக்கிக்கலாம். நல்லா வதக்குங்க. இந்த 3 பொருளையும் தனியாக வதக்கி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த தோலையும் தனியாக வதக்கலாம், இல்லை இதோடு சேர்த்து கூட நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு, காஞ்ச மிளகா, புளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க தோலையும் இதே எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்குங்க. அந்த பச்சை நிறம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வர வரைக்கும் வதக்குனா போதும். இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க பீக்கங்காய் தோலெல்லாம் போட்டுக்கலாம். வதக்கி வச்சுருக்க பூண்டு, புளி, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க மழன்னு. இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். வானலில் பீக்கங்காய் துவையல் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வடகம் அதை போட போகிறோம். போட்டு நல்லா பொரியட்டும். வடகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பீக்கங்காய் அதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். நல்லா வதக்குங்க. அடி பிடிக்காமல் நல்லா சிம்மில் வச்சு கூட செய்யலாம். நல்லா அது ஏற்கனவே நம்ம வதக்கியாச்சு, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வதக்கினோன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சிட்ருக்காம இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக துவையல் அரைச்சி வச்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வழக்கமாக என்ன புதினா துவையல் தான் செய்வோம். இதை மாதிரி செஞ்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீக்கங்காய் தூளில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு போன வீடியோவிலே சொன்னேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த துவையலை சுட சுட சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி எல்லா வித சாதத்துக்குமே இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த துவையலை நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.